What is your hidden talent? உங்களுக்கு வேற திறமை இருக்கப்பா? இருக்குண்ணா. கை வைக்காம விசில் அடிப்பேன். Now, it's your turn. வணக்கம். வணக்கம்டா புள்ள. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இப்ப ரீசன்ட் டைம்ல இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இதாண்டா வந்துட்டு இருக்கு. என்னடா மாடு கண்ணு போட்ட மாதிரி வந்து விழுறீங்க? அது என்னங்கறத பார்க்கலாம். अबे यार क्या मस्त लग रही है यार. कौन है वो? सुनने में साउथ इंडियन है. साउथ इंडियन है? एक्सक्यूज मी. Yes. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி ஃபுட்டை வச்சு சவுத் இந்தியனை கலாய்க்கிறாங்க. சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தேடி பிடிச்ச ஹோட்டல்ல காலங்கலியால ஆயிடுச்சு. நாங்க கலாய்க்க வேண்டியதுதான் நீங்க கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஏண்டா நீங்க எதை வச்சு வேணா கலாய்க்கலாம்டா, சரிடான்னு ஒத்துக்கலாம். ஆனா ஃபுட்டை வச்சு கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாதுடா. சாரி, ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஒரு தடவை இல்ல எத்தனை தடவை இந்த மடம் எடுக்க மாட்டாங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல இது ஒரு வைபா இருந்துச்சு, சரி வைபா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா கலாய்க்கிறாங்களாம். இதுங்க உன்னை பார்த்து சிரிச்சா சிரிச்சிட்டு போதுங்க. இவளுங்க மேட்டர்லாம் வெளில சொன்னா நாரிடும். என்னென்ன வேடு ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க இட்லி தோசை கலாய்க்கிறீங்களாடா. நெக்ஸ்ட் வீடியோ. மச்சான், எனக்கு வேலை கிடைச்சிச்சு. மாசம் 1.5 லட்ச ரூபா சம்பளம். தேங்க்ஸ் மச்சான். ஏய் இரு, நீ தான் அரியரே முடிக்கல, உனக்கு எப்படி வேலை கிடைச்சது? அரியர்லாம் இருந்ததுல பேப்பர் சேஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இன்டர்வியூக்கு ஆளை வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு வழியா வேற லெவல். உங்களுக்காக தானே டிராகன் ஒரு படம் எடுத்திருக்காங்க. டேய், டிராகன் படம் பார்த்தனால தான் இதெல்லாம் பண்ணேனே. என்ன மச்சான் சொல்ற? அது திருந்தறதுக்கு எடுத்த படம்டா. உனக்கு என்ன நீ படத்தை பார்த்த? இப்ப நான் கிளியரா சொல்றேன் பாரு. ஹீரோ முதல்ல ஊதாரித்தனமா இருந்தான். 35 அரியருக்கு மேல வச்சிருந்தான். வேலையே இல்லாம இருந்தான். சேஸ் பண்ணா, வேலையை வாங்கினா, நல்ல கம்பெனில போனா, ஜம்மு இருந்தா, செமையான ஃபிகர் கரெக்ட் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் திருந்தி படிச்சு டிகிரியை படிச்சான், கிளியர் பண்ணா, ஒன்னும் போயிருச்சு, வேலையும் போயிருச்சு. கடைசியில ஃபுட் டெலிவரியா தான் வேலை செஞ்சான். இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லவனுக்கு உலகத்துல இடமே கிடையாது. வர மச்சான், வேலை இருக்கு. இப்போ நல்லவனா இருக்குதா கெட்டவனா இருக்குதா குழப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு படத்துல எவ்வளவு சரியா சொன்னாலும் அத தப்பாவே புரிஞ்சுக்கிறான்டா. அது தப்பாவே எடுத்துக்கிறானுங்க. இது போலதான் போன வருஷம் லவ்வர் படத்துல அருணுக்கு ஃபயர் விட்டு இருந்தானுங்க. அதுக்கு முன்னாடி மாமன்னன் படத்துல ரத்னவேல் கேரக்டருக்கு ஃபயர் விட்டு இருந்தானுங்க. அப்புறம் தனிவருவன் படத்துல கூட சித்தார்த் அபிமன்ய கேரக்டருக்கு ஃபயர் விட்டு இருந்தான்டா. வேணாண்டா, தப்பு பண்றடா. இவனுக்கு என்னன்னா ஒரு வில்லனிய ரோல் மாடலா எடுத்துக்கிறான்டா. அந்த டைரக்டரே புலம்பிட்டு இருக்காரு. இவனுங்களை என்ன சொல்றதே தெரியலங்க. ஒரு நல்ல விஷயத்த சொல்லுன்னு நினைச்சா கூட அது தப்பாதான் புரிஞ்சுக்கிறாங்க. வெளிச்சத்துல இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படணும். நான் இருட்டிலே இருக்கிறவன். நல்லது மட்டுமே பண்றது கடவுளாலே முடியாது, நாம என்ன? இந்த மாதிரி டயலாக்னா பேசிக்கிட்டு கிறுக்கு அலைஞ்சிட்டு கிடப்பானுங்க. நம்ம டிராகன் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதுல கமெண்ட்ல கூட கேட்கறான், ப்ரோ அந்த ஏஜென்சி நம்பர் கிடைக்குமா? நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. இது ஒரு தற்குறித்தனம்னா இதை தாண்டி இன்னொரு ஒரு கொடுமை நடந்திருக்கு, அதை காட்டுறேன். I like bad boys. You like bad boys? Why no good boys? Good boys are also good, but you can turn a bad boy into a good boy. To get both in one. Turn a bad boy into good boy when the good boy is already available. So I turn the good boy into bad boy then. Why do you need to change the bad boy to good boy when you have good boy? இங்க பாரு, எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். என்ன மேட்டர்னா அவங்களுக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்குமா? ஏங்க அப்படின்னு கேட்டா நான் ஒரு பேட் பாயை குட் பாயா சேஞ்ச் பண்ணிடுவேன். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? அதான் குட் பாய்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வேணாமா எனக்கு பேட் பாய் தான் பிடிக்கும், நான் பேட் பாயை குட் பாயா சேஞ்ச் பண்ணிடுவேன்.
இந்த படத்துல சொல்ற ஒரு முக்கியமான விஷயமே அதான். ஆனா அந்த படத்துல நடிச்சிருக்க ஒரு ஹீரோயினுக்கே அதை பத்தி தெரியலடா. பாவண்டா அந்த டைரக்டர். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். So you'll have both. What happiness you get? So there's fun in life. No? What is fun? Like turning the bad boy to good boy is fun for you. She needs problems. You are not Mother Teresa. No, she needs problems. She needs toxicity. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணே பண்ண முடியாது நம்மளால. அவ்வளவுதான் சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. சில பொண்ணுங்கன்னா எனக்கு சாக்கோ பாய்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. சில பொண்ணுங்க ரக்கட் பாய்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதையும் கூட லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஆனா பேட் பாயை குட் பாயை சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். நீ ஒரு பைத்தியமா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, நீதான் எனக்கு புருஷன். இதெல்லாம் எந்த லிஸ்டடா சேர்க்கிறது? எதுலடா சொல்றது? குட்டு பிடிக்குன்னா குட்டை வச்சுங்க, பேடு பிடிக்குன்னா பேடை வச்சுங்க. அது எதுக்கு குட்டை பேடாக்கி பேட குட்டாக்கி எதுக்கு? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி, அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்னன்னா ஒரு பேடை வந்து குட்டா மாத்துறது ஈஸி ப்ராசஸ் நினைச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுக்கு நீங்க டிராகன் படம் பார்க்க கூடாது, பாட்டில் ராதா படம் பார்க்கணும். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும், அதுல இருக்க கஷ்டம் என்னன்னு தெரியும். You'll have both. What happiness you get? So there's fun in life. No? What is fun? Like turning the bad boy to good boy is fun for you. இது தெரியாம ஒரு சில லூசு நினைச்சுப்பானுங்க, இதுதான் கெத்து, இதுதான் மாசு, நாம இப்படி இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். உன் வாழ்க்கை மொத்தத்தையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டியாடா. நீங்க எப்போ வாழ போறீங்க? அவன் பொண்ணுங்களுக்காக வாழ்றது இருக்கட்டும், நீ எப்ப வாழ போற? உனக்காக எப்ப வாழ போற? சரி விடுங்க, என்ன பண்றது? எவ்வளவு கூட்டம். அடே என்ன பண்ணீங்க? அடுத்த பேக் வேற புரிய வைக்கிறானுங்க. அதாச்சும் கண்ட போகுமா உள்ள? மனுஷனுக்கு நிக்கவே இடம் இல்ல, உனக்கு லக்கேஜ் சொல்லிட்டு வெள்ள தூக்கி போட்டுட்டானுங்க. சிரிப்பு வருதா உங்களுக்கு? சிரிக்க சொல்ல, நான் சீரியஸா சொல்றேன். வைத்தியத்துல ஒரு வகையில பார்க்கும்போது பாவமாவும் இருக்கு. இதுக்கப்புறம் அவன் யாருக்கிட்டடா போய் ட்ராலியை கேட்பான்? எவனை பிடிச்சடா கேட்க முடியும்? ஏன்னா எல்லாருமே இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. ஐயோ என் லக்கேஜை காணுமே, எங்கடா போச்சு எங்கடா? ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சிட்டா, ஒரு கூட்டமான இடத்துல இவனுங்க நம்பி மட்டும் லக்கேஜை கொடுக்கவே கூடாது போல. அதுல அவன் என்ன வச்சிருக்கானே தெரியல. வேற ஒண்ணுமே இல்லைன்னா கூட அந்த பேக்கே வந்து 1000-2000 வந்திருக்குண்டா. அடுத்து கும்பமேளாவில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள். ஆன்லைன்ல படிக்கிறாங்க, ஆன்லைன்ல மேரேஜ் பண்றாங்க, ஆன்லைன்ல பூஜை பண்றாங்க, ஏன் ஆன்லைன்ல பேய விரட்டுறாங்க. இவ்வளோத்தையும் ஆன்லைன்ல பண்ணும்போது ஆன்லைன்ல குளிக்க முடியாதா? அதையும் பண்ணு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. வா ராஜா. ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவனுக்கே தெரியாது அதை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு. ஆனா எங்களால பண்ண முடியும்டா. ஏன்னா எங்களால முடியும். என்னால முடியும். என்னடா இது? அவங்க அதை வச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்தா கூட பரவாயில்லடா. அது கூட இல்லையா, லைட்டா திரும்புவாங்களே அப்ப எடுத்தா கூட பரவாயில்லடா. ஆனா வச்சோட எடுக்கிறீங்க கண்ணு முன்னாடியே. ஒரு 10 நிமிஷம் சுத்திர கூடாதா? 10 நிமிஷம் சுத்திர கூடாதா? அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கும்போது சண்டை வேற போறீங்களா? இதுல வைக்க கூட இல்ல,
கண்ணில பறதுக்கு முன்னாடியே பட்டாக்குன்னு பிடிக்கிட்டாங்க. போலோ பைரூஜி மகாராஜ் கீ ஜெய் ஹோ. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதே தெரியல. ஆண்டவா நான் பண்ண பாவம் எல்லாம் போயிடுச்சு போ. ஏண்டா முட்டிக்கால் வரைக்கும் தான் தண்ணி இருக்கு, அதுல நீ உள்ளிச்சல்ல போயிட்டு இருக்க. எவ்வளே பிரிட்ஜுக்கு அடியில போறதா நினைப்பா? தெரியாம எடுத்துட்டேன் சார். ஒண்ணே அடிச்சு கொண்டுடா சார். நான் பொண்ணு பார்க்க போறேன் சார். நீ இது வரைக்கும் குளிச்சது போதும், கரைக்கு ஓடு. கரைக்கு போடா. ஃபயர் அப்படின்ற தமிழ் திரைப்படத்திற்கு அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்கள் சார்பாக கருப்பு கொடி ஏந்தி வன்மையாக கண்டிக்கின்றோம். ஃபயர் அப்படின்ற திரைப்படத்தின் கதை பிசியோதெரபிஸ்டின் உண்மையான கதை கிடையாது. சோ பெண் நோயாளிகளை ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் சிகிச்சைக்கு வராமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் பெண் நோயாளிகள் ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் வரவழைக்க குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஃபயர் மூவி அமைதலால் கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். பிசியோதெரபி மருத்துவர்களே, நம்மளுடைய போர் முழக்கம் ஃபயர் படக்குழுவின் செவிப்பறையை கிழிக்க வேண்டும். நம்மளுடைய ஒற்றுமை, நம்மளுடைய பிசியோதெரபியின் கலாச்சாரம், நம்மளுடைய போர் முழக்கம் பொதுமக்களின் செவிக்கு சென்றடைய வேண்டும். இத பாக்கும்போது உண்மையா சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியலடா, கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு. பிசியோதெரபி மருத்துவர்களே, நம்மளுடைய போர் முழக்கம். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. ஒரு படத்துல கெட்டவனா காமிக்கிறாங்கன்னா எல்லாரையும் தான் காமிப்பாங்க. போலீஸை காமிப்பாங்க, பொலிட்டீஷியனை காமிப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை காமிப்பாங்க, டீச்சரை காமிப்பாங்க, ஏன் ஒரு சில டாக்டரை கூட காமிச்சிருக்காங்க. அது ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க. அதை என்னமோ ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு போர் போர் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு ஏன் சார் ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி கொடியாட்டிட்டு இருக்கீங்க? இந்த ஐடியா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். என்னன்னா முஸ்லீம்ஸ்ல வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஆனா இந்த ஐடியா பாருங்க இதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸையும் ட்ரிகர் பண்றான். ட்ரிகர் பண்ணி இவன் ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு இருக்கான். என்னடா பொழப்புது? 1-2 வீடியோனா வேற மாதிரி இருக்கு, ஆனா மோஸ்ட்லி இதே மாதிரி வீடியோ தான் போட்டிருக்கான். ஒரு கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. உங்களுக்கு ஒரு மதத்து மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா பிடிச்சதுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா இன்னொரு மதத்தை வந்துட்டு தாழ்த்தி பேசுறது, இல்ல அவங்களை கம்பேர் பண்றது, இல்ல அவங்களை ட்ரிகர் பண்றது, 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு அந்த தீயில நீங்க குளிர் காயுறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க. இந்த வடக்கனுங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா? டிஎம்கே நான் லைக் பண்ணு, ஏடிஎம்கே நான் கமெண்ட் பண்ணு, டிவிகே நான் ஷேர் பண்ணு. போங்க, ஏதோ கொஞ்சம் புதுமையா பண்ணுங்க போங்க. முன்னாடினா அந்த தளபதிக்கு லைக் கமெண்ட்னா போட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவனுங்களும் அதுக்கு லைக் கமெண்ட் போட்டுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு அதுல மாஸ் காட்டுறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. கமெண்ட்ல போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இதுதான் மரியாதை. ஆனா அந்த வீடியோ போட்டா மட்டும் நல்ல ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு நல்ல லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பான். எக்ஸாம் ரிவ்யூ மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம் பண்ணீங்களா? வெரி குட்ரா, சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன எக்ஸாம் பண்ணீங்க? இன்னைக்கு தமிழுங்க. என்ன எக்ஸாம்? தமிழ். எப்படி பண்ணீங்க? ஏதோ பண்ணுங்க, பாஸ் ஆகலாம். டஃபா இருந்துச்சு இல்ல ஈஸியா இருந்துச்சு? ஏதோ நானும் எழுதுற போக்க வந்தேன், எழுதுனேன், பாஸ் ஆயிரலாம், பரவாயில்லைங்க. டேய் யோயோ டேய் என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? எதிர்பார்க்கல, அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி படத்துக்கு ரிவ்யூ கேட்டு இருந்தானுங்க, ஐபிஎல் ரிவ்யூ கேட்டு இருந்தானுங்க, ஏதாவது ஒரு கான்செப்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு ரிவ்யூ கேட்டு இருந்தானுங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி எக்ஸாம்னா ரிவ்யூ கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா. டேய் யூடியூப் சேனல்ஸ்லாம் எங்கடா போயிட்டு இருக்கீங்க? நியூ பியர் அன்லாக்டு மாதிரி நியூ கண்டென்ட் அன்லாக்டு. செம்மையா இருக்குண்ணா, ட்ரெண்டா இருக்குண்ணா, போட்டுக்கிறேண்ணா, செம்ம ட்ரெண்ட். இன்னைக்கு என்ன எக்ஸாம்? இன்னைக்கு மேக்ஸ். இங்கிலீஷ் எக்ஸாம் 12th தானே? 10th. சரி ஓகே, சும்மா சொல்லுங்க. மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஈஸியா இருந்துச்சா? எவ்வளவு மார்க்? 100க்கு எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 100க்கு ஒரு 99 மார்க். 99 மார்க்கா? நல்லா படிப்பீங்களா? சரி, ஏதாவது ஒரு சம் சொல்லுங்க.
கணக்கு என்ன கணக்கு ஃபார்முலா ஏதாவது சொல்லுங்க 10th a plus b whole square ab square a plus b whole square ab square. அந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். 99 மார்க் எடுத்துருவாரு, அந்த ஒரு மார்க் இதுல போயிடும். சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார் இல்ல என்னன்னா ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.